விவசாயிகளின் வருமானத்தை வரும் 2022 ஆண்டிற்குள் 2 மடங்காக உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதியெடுத்து வருகின்றது. இதற்காக கிசான் சம்மன் நிதி திட்டம் முதல் விவசாயிகள் விவசாயத்தை தவிர்த்து வேறு வழிகளிலும் வருமானத்தை அதிகரிக்க பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகளுக்காக பண்ணை இயந்திர வங்கி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போதெல்லாம் இயந்திரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய இயலாது. ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை வாங்கவும் முடியாது. இதனால் வாடகைக்கு இயந்திரங்கள் கிடைப்பதை அதிகரிக்க அரசு கிராமங்களில் இயந்திர வங்கியை உருவாக்கியுள்ளது. இதற்காக மொபைல் ஆப் என்ற வலைதளத்தின் மூலம் அரசாங்கம் உழவர் குழுக்களை உருவாக்கியுள்ளது. ஒரு பண்ணை இயந்திர வங்கியை திறப்பதன் மூலம் இளைஞர்கள் வழக்கமான மற்றும் நல்ல வருமானத்தை கூட்டாக உருவாக்க முடியும். பண்ணை இயந்திர வங்கியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 20% மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். ஏனெனில் செலவில் 80% விவசாயிக்கு மானியமாக திருப்பித் தரப்படும். 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். விவசாயிகள் தனது பண்ணை இயந்திர வங்கியில் விதை உரம் தூவும் துரப்பண கருவிகள், கலப்பை, கதிரடிக்கும் கருவி, கல்டிவேட்டர், ரோட்டுவேட்டர் போன்ற இயந்திரங்களை மானியத்தில் வாங்கலாம். வேளாண் துறையின் எந்திரங்கள் திட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மானியம் வழங்கப்படும். ஒரு ஆண்டில் விவசாயி 3 வெவ்வேறு வகையான இயந்திரங்கள் அல்லது இயந்திரங்களுக்கு மானியம் எடுக்க முடியும். பண்ணை இயந்திர வங்கியை பொறுத்தவரை விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள இ-மித்ரா கியோஸ்கில் ஒரு நிலையான கட்டணத்தை செலுத்தி மானியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். மானியத்திற்கான விண்ணப்பத்துடன் இயந்திர மசோதாவின் புகைப்பட நகல், விவசாய அட்டை, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு பாஸ் புத்தகத்தின் புகைப்பட நகல் உள்ளிட்ட சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ராஜஸ்தானில் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வகை விவசாயிகளும் பயனடைகின்றனர். இருப்பினும் பட்டியல் சாதிகள், பழங்குடியினர், பெண்கள், பிபிஎல் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது.